ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர் பிரைஸ்லாட். உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அது அப்படி தான் நடக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. டேய் என்னடா காலங்காத்தால் அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் நடக்கும், அது அப்படி தான் நடக்கும், கவலைப்படாதீங்கன்ற ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபீலிங்கில் இருக்கிறேன், காலையிலே அபசகுடமாக பேசுகிறடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது அப்படி தாங்க நடக்கும். ஆனால் டம்மி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் இல்லைங்க, என்ன மறைச்சு ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் இடத்துல பேச போகிறார். தீர்க்கதரிசியை கொண்டு என்னைக்கோ பேசிட்டாரு. ஓகே, இன்னைக்கு என்ன மறைச்சு உங்கள் இடத்துல வெளிப்பட போகிறார். நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன், நான் பேசி கொல்ல போயிரும்ல. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தில் முதல் 2 வரிகள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காத போயிடும். அதாவது இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது பிரதர் சிஸ்டர், ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், இல்லை உங்கள் பிஸ்னஸில் இருக்கட்டும், ஓகே, விரோதமாக இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்கள் பண்ணலாம். ஈவன் என்னெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன், இவனை வளரவே விடக்கூடாது, இவனை அமுக்கணும், இவனை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கார், இனியும் நடத்த போகிறார். அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் கர்த்தரை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டே தான் இருக்கும், அகைன்ஸ்டாக வாய் பேசிகிட்டே தான் இருக்கும். ஈவன் இப்போது நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் கமெண்ட், அம்மாவை திட்டுவாங்க, அப்பாவை திட்டுவாங்க, நம்ம யார் வாய் வயிற்றுலையும் அடிக்கலை, யார் சோத்துலையும் மணலி போடல, ஆனாலும் திட்டுறாங்க. ஆனால் அவங்க பேசினே தான் இருப்பாங்க. கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு போய்ட்டு தான் இருப்பார். ஸோ நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காதே டம்மியாக போய்விடும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு விரோதமாக என்ன நடக்குதுன்னு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. விரோதமாக இருக்க எல்லா காரியங்களையும் கர்த்தர் அபத்தம் பண்ணி போட அதிக வல்லவர். புரியுதா? அவரை பிடிச்சிட்டு அவர் கூடயே ஓடுங்க, பெரிய காரியங்களை செய்வார். இதனால் இல்லை காமிட்டும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.